Let's turn to Exodus chapter 31. ஓகே, பின்னாடி உள்ளவங்களுக்குலாம் கேட்குதா? உங்களுடைய இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எல்லாம் முன்னாடி உள்ளவங்க பின்னாடி எல்லாருமே அடுத்த ஒரு 40 minutes, சரியா 40 நிமிஷம் உங்களுடைய சிதறாத சிந்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சரியா? For the next 40 minutes, let's have our undivided attention to the word of God, right? 31வது அதிகாரம் 11வது வசனம். Let's read Exodus 31 verse 11. 10வது வசனத்தை வாசிக்கலாம். From 10 also we can read. ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். It says the woven garments as well, and the holy garments for Aaron the priest, and the garments of his sons with which to carry on their priesthood, the anointing oil also, and the fragrant incense for the holy place. They are to make them according to all that I have commanded you. Okay, என்ன சொல்லலாம்? சரி சொல்லலாம். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். ஆண்டவர், நான் உனக்கு கட்டளையிட்டபடி, நான் உனக்கு கட்டளை கொடுத்தபடி நீங்க அதை செய்ய வேண்டும். God says they are to make them according to all that I have commanded you. தலைப்பு என்ன வைக்கலாம்? கட்டளை, அவர் கட்டளையிட்டபடி செய். So God says, according to all that I have commanded you. Okay, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். Let's also read one more verse. உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனம். Deuteronomy chapter 28 verse 8. உபாகமம் 28 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். From verse 8 to 9 it says, the Lord will command the blessing upon you in your barn and in all that you put your hand to, and he will bless you in the land which the Lord your God gives you. The Lord will establish you as a holy people to himself, as he swore to you, if you keep the commandments of the Lord your God and walk in his ways. எல்லாரும் பைபிள் 9வது வசனத்தை நல்லா பாருங்க. தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். It says the Lord will establish you as a holy people to himself, as he swore to you, if you keep the commandments of the Lord your God and walk in his ways. Okay. இப்படி கண்களை மூடி நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை இதயத்துக்கு பிரயோஜனமாக மாற்றி கொடுங்க. எங்களுக்கு ஆண்டவரே இந்த சத்தியத்திலிருந்து இந்த வேத வசனத்திலிருந்து இதயத்தையும் சிந்தையும் வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கேட்டோம். சஞ்சய், We heard a good introduction today. பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு மோட்டிவேஷன். So it's a motivation for us. ஆண்டவருடைய வசனத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஒரு சரியான ஒரு உந்துதலாக இருந்தது. It is a good motivation for us to share the gospel to others. சுவிசேஷத்தை நம்ம ஏன் சொல்லணும்? ஏன்னா யாராவது ஒருத்தவங்க கேட்ட உடனே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதற்காக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாக அந்த வசனத்துல 1 யோவான்
சஞ்சய் The word of God. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. The word of God says why we are sharing the gospel in 1 John chapter 1. இன்னைக்கு யாத்திராகமம் 31வது அதிகாரத்தில் வாசித்தபடி ஆண்டவர் மோசேக்கு சொன்னாரு, நான் உனக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் அதை செய்ய வேண்டும். So as we read in Exodus chapter 31, we see as they are to make them according to all that I have commanded you, God says. இங்க ஆண்டவர் இந்த அதிகாரத்துல இந்த இடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் கட்ட வேண்டும், எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளுக்குள்ள உள்ள எல்லா பர்னிச்சரையும் எல்லாம் எப்படி அவர்கள் அந்த மர வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும்ங்கிறத ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு விளக்கி சொல்லி இருந்தார். So in this chapter we see God explaining to Moses the architecture of the tabernacle and what are the crafts that has to be placed inside the tabernacle. இங்க வந்து இந்த 31வது அதிகாரத்துல ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி அவர்கள் அதை பிராக்டிக்கலா என்ன பண்ணுவது, எப்படி அதை செய்ய வேண்டும்ங்கிறத குறித்து அவர் என்ன பண்ணார் இங்க விளக்கி சொல்லுகிறார். Here God is going a step further and commanding them the practical implication of the project that he has. எப்படி இந்த வஸ்திரங்கள் எல்லாம் Dress எல்லாம் வந்து தைக்கிறது, எப்படி வந்து அபிஷேக தைலத்தை எப்படி அவர்கள் அதை உண்டாக்குவது, இந்த அபிஷேக தைலத்தை வந்து ஒரு விசேஷமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவார்கள். So God is mentioning about the garments of the priest and also he is talking about the anointing oil. இது எல்லாமே வந்து ஆண்டவர் என்னென்ன சேர்க்கணும், எப்படி தைக்கணும், எந்தெந்த டைமென்ஷன், என்னென்ன அளவு இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம் இருக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்கி சொல்லி கடைசியில் சொல்றாரு, இது எல்லாவற்றையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீ செய்ய வேண்டும். And here God is also giving each and every single details of the garments and the oils, and God is saying according to all that I have commanded you, you have to make it. இதற்காக ஆண்டவர் பெசலியேல் அப்படிங்கிற ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஞான இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். For this purpose God has called Bezalel by his name and he also gave him the spirit of God in understanding. அவனுக்கு சகல திறமைகளையும் கொடுக்கிறார். God gave him all kinds of craftsmanship. ஆண்டவர் திறமை உள்ளவர்களை கண்டுபிடிக்கிறவர் அல்ல, அழைத்தவர் அவர்களை திறமை உள்ளவர்களாக அவர்களை தகுதிப்படுத்தி அவர்களை பயன்படுத்துகிறார். God is not in a business to seek for the talented guy, but God is calling us and he is enabling us to do his work. ஆண்டவர் அவர் அழைத்தவர்களை அவர் அதற்கான தகுதியை படுத்துவார். God is qualifying us when we are called by God for a particular work. இங்க பெசலியேலை அழைத்து பெசலியேல் கூட அகோலியா என்கிற இன்னொரு மனிதனையும் ஆண்டவர் ரெண்டு பேரையும் கொடுத்து அது அசிஸ்டண்டா கொடுத்து என்ன பண்ணார், ஆண்டவர் இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு அவர்களை நியமித்தார். So here we see God calling Bezalel and also commanding and also giving him an assistant, and God is working with them. அவர்கள் எல்லாம் வினோதமான வேலைகளை செய்தார்கள். And they were called to do very different kind of works. ஒரு சாதாரண வேலை அல்ல. It is not a normal job. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வேலை செய்வது அல்ல. The spiritual life is not a normal life. நம்முடைய அழைப்பு என்பது ஒரு சாதாரண ஒரு அழைப்பு அல்ல. Our call is not a normal call. ஆண்டவர் விசேஷித்த விதத்துல வினோதமான ஒரு அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். God has a special call for each and every single one of us. It is a divinely appointed call for us. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள வினோதமான காரியங்களை எப்படி செய்வது என்பதற்கான புரிதலையும் அறிவையும் ஞானத்தையும் ஆண்டவர் பெசலியேலுக்கு கொடுத்தார். God gave the understanding to Bezalel about the things that are kept and that are to be crafted and carved in the tabernacle. அதற்காக தான் ஆண்டவர் அகோலியா என்கிற ஒரு அசிஸ்டன்ட்டையும் கொடுத்தார். And God also gave him an assistant named Aholiab. அவனோடு கூட இன்னும் அநேகரை ஆண்டவர் இந்த ரெண்டு பேர் வந்து தலைவர்களாக இருந்து அவர்களுக்கு கீழாக யாருக்கெல்லாம் வந்து அவர் துணையாக நிற்பதற்கு ஞான இருதயம் உள்ள அநேக யாவருடைய இருதயத்திலும் அவர்களுக்கு கிரியை செய்து அவர்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். And God also made others to join Bezalel and Aholiab, whose heart God had stirred up. ஞான இருதயம் உள்ளவர்களை அந்த பணியை செய்வதற்கு பெசலியேலுக்கும் அகோலியாவோடும் சேர்ந்து பணி செய்வதற்கு ஞான இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் கொடுத்தார். God gave more people whose heart was filled with understanding and the spirit of God to them. இங்க
இந்த இந்த கட்டளை ஆண்டவர் சொல்றார், நான் சொன்னபடி நீ செய்ய வேண்டும். And God gave them a commandment saying, all that I have commanded you, you have to make it. ஏன் ஆண்டவர் சொன்னபடி செய்ய வேண்டும்? Have you ever wondered why should I make it according to the commandment of God? ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும் ஆண்டவர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த இந்த இந்த நமக்காக சிலுவையில் மரித்து நமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவருக்கு தான் தெரியும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று. Because only God knows the purpose of what He is doing in our lives. The one who died for us on the cross knows the purpose and the intention behind His calling. இங்க வந்து நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும். And here God says to make them according to all that I have commanded you. இது ஒரு அப்பா வந்து பிள்ளைக்கு கட்டளை கொடுப்பது போல. It is like a father commanding his son. இது ஒரு கொடூரமான பயங்கரமான ஒரு ஆளு கத்தியை வச்சுட்டு ஒழுங்கா செஞ்சுடு அப்படின்னு சொல்ல அப்படி கிடையாது. Oh, it is not a threat someone is giving to another person. ஒரு அப்பா பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை. But rather it is a commandment like a father giving a command to his child. ஒரு விவசாயம் பண்ணுகிறவர் அவருடைய தொழிலாளிக்கு கொடுக்கிற கட்டளை. It's like a farmer commanding his fellow laborers. ரூத் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல போவாஸ் என்கிற ஒரு விவசாயம் பண்ணுகிற விவசாயி அவருடைய ஊழியர்களுக்கு சொன்னாரு, ரூத் மேல கையை வைக்காதீங்க. So in Ruth chapter 2 we see Boaz commanding the fellow laborers saying that don't keep your hands on Ruth. ஏன்னா ஆண்டவர் ஒரு தலைவரை நியமித்து அந்த தலைவர் வந்து மற்றவர்களுக்கு கட்டளை கொடுத்து அந்த நடத்துவதற்காக ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குகிறார். So God has made a leadership under Bezalel here to complete his work. யோசுவா 1வது அதிகாரத்திற்கு ஆண்டவர் யோசுவாவை தலைவராக தெரிந்து கொண்டு இந்த யோசுவாவுடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நடப்பதற்கு ஆண்டவர் நியமித்திருந்தார். So even in Joshua chapter 1 we see God calling Joshua to a leadership position and God wanted to lead the people of Israel through him. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஞானம் விளங்கும். And even in every single work that God is doing there is a wisdom behind it. ஏன்னா யோசுவா வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கானான் தேசத்துக்குள்ள வழிநடத்துவதற்கு யோசுவாவுடைய கட்டளையை அந்த ஜனங்கள் கேட்டு நடக்கும் போது அந்த கானான் தேசத்துக்குள்ள அவர் பிரவேசிக்க முடியும். So Joshua had a very big mission to lead the people of Israel to the nation of Canaan which God had promised them, and they were required to obey Joshua so that they can go into the land of Canaan. நினைச்சு பாருங்க, யோசுவான்னு சொல்லி ஒருத்தர் இல்ல, அவங்க யோசுவாவுடைய கட்டளையை கீழ்ப்படியலைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆயிருப்பாங்க? Think of it, if there is no leadership in that camp and if nobody is obeying Joshua, யோர்தானை பார்த்து பயந்துப்பாங்க. They would have feared when they faced Jordan. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே வாழ்க்கையில even for a small little problem in our lives, யோசுவா இல்லைன்னு நம்முடைய வாழ்க்கையில, if there is no Joshua in our lives, யோசுவாவாகிய இயேசு இல்லை அப்படின்னா, if there is no Christ in our lives, யோசுவாவாகிய சபை இல்லை அப்படின்னா, if there is no church in our lives, நம்ம இந்த யோர்தானை பார்த்து we will just stare at Jordan and we will be afraid. அதனாலதான் ஆண்டவர் யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். வழி நடத்தி அந்த யோர்தானை கடப்பதற்கும் இந்த எரிகோவை தகர்ப்பதற்கும் ஆண்டவர் யோசுவாவும் எங்க தலைவன் சொல்லுவதை இந்த ஜனங்கள் கேட்டு நடந்த போது அவர்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்க முடிந்தது. That's why God ordained Joshua as a leader for the Israelites to cross the river Jordan and to destroy the fort of Jericho. அதனால ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் கொடுத்திருப்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் மேய்ப்பர் போதகர் அவசியம். So God has given us each one of us a pastor. ஒவ்வொரு விசுவாசிக்கும் சபை அவசியம். And it is very important for a believer to have a church. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவருடைய godly friendship ரொம்ப முக்கியம். And it is very important for a believer to have a godly friendship in his or her life. ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்வது அவசியம். So it is required for a believer to obey the commandment of God and do it accordingly. ஆண்டவருடைய இந்த ஆவிக்குரிய வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசேயிட்டு சொன்னாரு, நான் கட்டளையிட்டபடி இவர்கள் செய்ய வேண்டும். For us to have a spiritual victory in our lives, it is required for us to obey the commandment of God, just as God had commanded Moses to do. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப முக்கியமா பார்க்கிறார். God is very much interested in our lives. ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பை
விலைக்கரை அவருடைய ரத்தத்தால் அவர் ரத்தத்தையே கொடுக்க வேண்டியது விலைக்கரையமாக. God has given his own blood to save us. சிலுவையில மரிப்பதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. It is not an easy thing to die on the cross. அவர் நம்முடைய ரட்சிப்பை மிகுந்த விலை உயர்ந்ததாக, விலை மதிப்புள்ளதாக, முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர் நினைத்ததுனாலதான் அவர் அவரையே நமக்காக ஒப்பு கொடுக்க முடிந்தது. God valued us so much and valued our life so much that he was able to give his own life and redeem us from the penalty of sin. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளுக்கு அதிகாரம் இருந்தது. And in the Old Testament we see many prophets had authority. அந்த தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுப்பதை ஜனங்களுக்கு அவர்கள் கட்டளையாக கொடுத்தார்கள். So the prophet acted in a way that when they receive a commandment from God and they are to speak it unto the people. இது நியாயப்பிரமாணம் கிடையாது. This is not a law, by the way. சஞ்சய் சொன்ன மாதிரி மற்ற ஜனங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு சில சட்ட திட்டங்கள் கிடையாது. So it is not a rules and regulations as other people see. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சில ஞானங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரகசியங்களை நம்ம அப்படியே செய்யும் போது அதற்கான பலனை ஆண்டவர் கொடுப்பார். But it is rather a mystery that God is revealing to us, and as we follow the mystery, God is having a purpose which he is attaining in our lives. உபாகமம் 18 வாசிங்க. In Deuteronomy chapter 18 verse 8. நானே வாசிக்கிறேன். உபாகமம் 18. ஏன்னா ஆண்டவர் நமக்கு சில கட்டளைகளை, ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். So God has given each and every single detail of our lives in a very beautiful way. 18வது வசனத்துல உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன், நான் அவர்களுக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். So Deuteronomy 18 verse 18, I will raise up a prophet from among their countrymen like you, and I will put my word in his mouth, and he shall speak to them all that I command him. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசிக்குள்ளாக வைத்து தீர்க்கதரிசி ஜனங்களுக்குள்ளாக அதை சொல்வதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். So it says, I will put my word in his mouth, and he shall speak to them all that I command him. ஏன்னா ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வசனத்தை அவர்கள் கைக்கொள்வதன் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். God has a blessing for them when we realize the calling of God and when we yield ourselves to the word of God. புலம்பல் 3வது அதிகாரம் 37வது வசனத்தை நீங்க எடுத்துக்கோங்க. Let's turn to Lamentations chapter 3 verse 37. ஆண்டவர் அவருடைய வெற்றியை நமக்கு கொடுப்பதற்காக அவருடைய வார்த்தையை முதலாவது நமக்கு கொடுக்கிறார். God, in order to make us get the victory that he has, he is also giving us his word first. புலம்பல் 3:27ல வேதம் சொல்லுது, in Lamentations 3 verse 37, the word of God says, 3:37 ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? So let's read Lamentation 3 verse 37. ஆண்டவர் சொல்லாம இது நடக்கும்னு சொல்றவங்க யார் கேக்குறாரு. So he's asking, if God has not commanded this, how then will it happen? ஆண்டவர் இந்த உலகத்தையே அவருடைய வார்த்தையினால உருவாக்கினவர், அவருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். So the God who created every single thing through the power of his word is also wanting to create in our lives a specific thing through his word. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு கட்டளையிட்டு அந்த கட்டளையின்படி அவர் வார்த்தையின்படியே அப்படியே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God is commanding them through his word, and God is expecting them to make all things according to all that I have commanded you. ஏசாயா 45:12 நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷரை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன்.
In Isaiah chapter 45 verse 12, it says, "It is I who made the earth and created man upon it, and I stretched out the heavens with my hand, and I have ordained all their hosts." ஆண்டவர் கட்டளையிட எல்லாம் உண்டானது. So as God commanded it, every single thing started to create. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை முக்கியமாக, அவருடைய கட்டளையை முக்கியமாக வைக்கும் போது, அவர் இடுகிற கட்டளையை நம்ம அதை அப்படியே செய்யும் போது ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். That's why when the believer puts the word of God as a priority, and when he follows and he yields himself to the word of God, we see the results of God working in his life. சங்கீதம் 44:4 வேதம் சொல்கிறது, தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். In Psalm 44 verse 4, it says, "You are my king, O God, command victories for Jacob." ஆண்டவர் தான் நமக்கு அவருடைய இரட்சிப்பை கட்டளையிடுகிறவர். It is God who commands the salvation to us. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர். God is the one who is also pronouncing his blessing upon us. ஆண்டவர் அவர் என்ன சொல்லுகிறாரோ அது ஏற்கனவே என்ன பண்ணுகிறார்னா அவர் ஆயத்தம் பண்ணி அதை வைத்திருக்கிறார். And whatever God has commanded, he has also prepared something beforehand for it to take place. அதை நிறைவேற்றுவதற்கான வழியையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has prepared a way for it to be accomplished. அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க போவதில்லை. God is not going to revoke his words. இங்க மோசேயிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆசரிப்பு கூடாரத்தை இந்த மாதிரி கட்டணும், அதுக்கு ரொம்பவே தேர்ச்சி பெற்றவர்கள், ரொம்ப அது நுணுக்கமாக நூதன வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அதற்கு தேவைப்படுகிறார்கள். God says to Moses in Exodus 31, God gives him an architectural plan of the tabernacle, and God is also commanding various people with a different craftsmanship to accomplish the work. அதோட ஆண்டவர் விட்டுல, ஆண்டவர் பெசலியலையும் அகோலியாவையும் ஆண்டவர் ஞான இருதயம் உள்ளவர்களையும் மோசேக்காக அந்த வேலையை செய்யும்படியாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அவர்களை எழுப்பி கொடுத்தார். God did not leave Moses just with a plan, but God is also raising up people like Bezalel and filling them with the spirit of wisdom and understanding. அந்த ஊழியங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். God prepared people for the ministry to be fulfilled. ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையை கட்டளை கொடுக்கிறார். சங்கீதம் 105:8 வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமுடைய பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். So in Psalm 108 verse 5, we see, "Be exalted." Which verse, Pastor? Verse 8. Verse 8, we see. அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். Okay. அவர் ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா அவர் அதை மறக்கிறவர் அல்ல. So God is not going to forget what he has commanded. ஆண்டவர் கட்டளையிட்டதை அவர் மறப்பதல்ல. When God commands something, God is not going to revoke it back. ஆண்டவர் யாரெல்லாம் அந்த கட்டளைகளை அந்த ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்வதற்கு முன் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். Whoever is yielding to the word of God, God is really blessing them for his plan to be accomplished. ஏற்கனவே வாசித்தோம், உபாகமம் 28 வசனத்தில் வாசித்தோம். As we read in Deuteronomy 28 verse 8, கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேலைகளையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆக்சுவலா அந்த வசனத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அடுத்த 9ஆம் வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். So 28 verse 9, we see, "The Lord will establish you as a holy people to himself, as he swore to you, if you keep the commandments of the Lord your God and walk in his ways." ரொம்ப சிம்பிளா அந்த வசனத்தை சொல்லணும்னா, உபாகமம் 28:9 ஆண்டவர் கட்டளையிட்டதை நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்துவார். So if I have to make it simple, if we obey the commandment of God, God is going to make us as a holy people for himself. ஆண்டவர் நம்மை கைவிட்டுவார்னு சொல்லல. God did not say, "I will abandon you." இது செய்யறது ஆண்டவர் கைவிட்டுவார்னு சொல்லல. God didn't say, "If you don't follow my commandment, I will abandon you." அவருடைய கிருபையினால் நம்மை இழுக்கிறவர். God is the one who is pulling us to himself. அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை எச்சரிக்கிறவர். God is the one who is warning us through his word.
நமக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறவர். God is also giving us counsel through His word. ஆண்டவர் அவருடைய வசனத்தை கொண்டு நமக்கு உதவி செய்கிறவர். God is also the one who is helping us through His word. நம்முடைய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய இந்த உலக பிரகாரமான ஆண்டவர் இந்த பரலோக ஆசீர்வாதம் நம்ம ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளையின்படி எப்படி நம்ம நடந்து கொள்ளுகிறோம், அந்த கட்டளை எப்படி நம்ம எடுத்துக் கொள்ளுகிறோங்கிறத வைத்துதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Because all the heavenly blessings can be actualized when we are yielding ourselves to the word of God and the commandment of God. இங்க கமாண்ட்மெண்ட் அப்படின்னா இங்க வந்து சட்ட திட்டங்கள் நினைக்காதீங்க, இது நியாயப்பிரமாணம் கிடையாது. When God says commandment, it is not referring to the law or rules and regulations. நியாயப்பிரமாணம் தான் வந்து நியாயப்பிரமாணம் வந்து நீ இதெல்லாம் செய்யணும், இது மாதிரி சபைக்கு என்ன பண்ணும், சரியான நேரத்துக்கு வரணும். The law says that you have to be on time to the church. இது நியாயப்பிரமாணம். That is law. சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரணும், இது நியாயப்பிரமாணம். You have to come to church every Sunday, and that is a law. காலையில பைபிள் வாசிக்கணும். Every single morning you have to read the word compulsorily. இது நியாயப்பிரமாணம். And that also comes under the law. ஆனா கட்டளைன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய கட்டளையை கைக்கொள்வார்கள். So, but the commandment is the different thing. The one who loves God is willing to keep the commandment of God. அவங்க அந்த உடன்படிக்கையின் உறவுக்குள்ளாக வந்திருக்கிறவர்கள். So they are the one who has entered into a covenantal relationship with God. அவங்களுக்கு வந்து ஆண்டவருக்காக செய்கிறது வந்து ஒரு கடமை கிடையாது. For them it is not a duty that they have to do it for God. ஞாயிற்றுக்கிழமை வர்றது ஒரு கடமை கிடையாது. It is not a duty that we are doing. அது ஆண்டவருடைய கட்டளை. But rather it is a commandment. ஆண்டவருடைய கட்டளையின்படி செய்யும்போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். And when we are yielding to the commandment of God, we can actualize the blessings that God has for us. அதனால தான் நம்ம கிருபையை மட்டும் பிரசங்கிக்கிற சபையாக நம்ம என்ன பண்ணுகிறது, இந்த காரியத்தை நம்ம இது வராட்டி இப்படி நடக்கும், வந்தா இப்படி நடக்கும், வராட்டி இப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்ல போறதில்லை. So we are not going to say that if you are obeying the word of God, you'll be blessed, and if you are not obeying the word of God, God is going to abandon you. We are not going to say that. யார் ஒருத்தங்க அந்த உடன்படிக்கையின் உறவுக்குள்ள வந்து ஆண்டவருடைய கட்டளையை அவர் சொன்னதற்காக நான் கீழ்ப்படிய போகிறேன், அந்த கட்டளையில எனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி யார் ஒருவர் நினைக்கிறாங்களோ, யார் ஒருவர் அதை செயல்படுத்துகிறாங்களோ, அவங்க தான் உண்மையிலேயே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவார். So the one who is entered into a covenantal relationship with God and willing to follow the word of God and commandment of God is the one who is going to benefit the results which God has already prepared for him. வேத வசனத்துல ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆசீர்வாதம் நம்முடைய கீழ்ப்படிதலை தொடர்கிறதாக இருக்கிறது. So in the word of God we see that the blessings is being followed by the obedience to the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் நமக்கு பின்பாக வரும். When we keep the word of God, when we keep the commandment of God, the blessings of God follows it. அதே நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமை, but the disobedience to the word of God. உபாகமம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. Let's turn to Deuteronomy chapter 11. உபாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனம். Deuteronomy chapter 11 verse 26. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். Says, see, I am setting before you today a blessing and a curse. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், the blessing if you listen to the commandment of the Lord your God, which I am commanding you today. நீங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற விதியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். And the curse if you do not listen to the commandment of the Lord your God, but turn aside from the way which I am commanding you today by following other gods which you have not known. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். So the blessing if you listen to the word of God, word of the Lord your God. இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஆதாம் வந்து ஆண்டவர் சொன்னாரு இதை சாப்பிடாதன்னு சொன்னாரு. The beautiful example would be Adam when God commanded him not to eat the fruit, not to eat from the fruit of the knowledge. God says, don't eat from this particular tree, but you can eat from any other fruit. ஆனா கரெக்டா ஏவாள் அந்த பழத்தை போய் பறிச்சிட்டான்.
But we see Eve going and plucking a fruit right from that tree from which God has commanded not to eat. அதன் மூலமா என்ன வந்தது? And what followed the disobedience? அந்த கீழ்ப்படியாமையினால சாபம் வந்தது. And the disobedience led to a curse upon the humankind. ஆனா அதே நேரத்துல அடுத்து ஒரு 3 சாப்டர் தள்ளி ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல நோவா என்கிறவரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், ஒரு பேழையை கட்டுன்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். And a couple of chapters later we see another man whose name is Noah, and God commanded him to build an ark. அதுவரை மழையே பெய்ததில்லை. And God says, until you complete the ark, there will இல்ல அதுவரை அந்த நோவா அது தொடங்கும் போது கூட இதுவரைக்கும் மழையை அவர் பார்த்ததே இல்லை. So none has ever witnessed rain until the time of Noah. ஏன்னா அதுவரை மழை ஆண்டவர் உண்டாக்கவில்லை. Because God had never poured out rain on the earth until Noah. நோவாக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பெரிய மழை பெய்ய போகுது, 40 நாள் பெய்ய போகுது, இந்த உலகத்துக்குள்ள நான் தண்ணியால் அழிக்க போறேன்னு சொன்னோடனே நோவாவுக்கு அது எப்படி ஆகும்னு சொல்லி கேட்கல, ஆண்டவர் சொன்ன கட்டளையை அப்படியே கீழ்ப்படித்தார். But when God warned about the rain and the floods to follow, and God commanded him to build an ark, அதன் மூலமாக நோவாவும் அவனோடு கூட இருந்த அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் வெளியே அந்த பேழையை விட்டு வெளியே வந்து அவர்கள் பூமியை நிரப்பினார்கள். And we see Noah and his family being protected from the flood, and them coming out of the ark and being multiplied in the world. ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படிவது, the obedience to the word of God, உபாகமம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. is mentioned in Deuteronomy chapter 5. உபாகமம் 5வது அதிகாரத்துல இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக 33வது வசனம், நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளில் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். So it says in Deuteronomy chapter 5 verse 31, but as for you, stand here by me, that I may speak to you all. Okay, 33. You shall walk in all the ways which the Lord your God has commanded you, that you may live and that it may be well with you. Okay, backward 32வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடி செய்ய சாவதானமாயிருங்கள், வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதிருப்பீர்களாக. Says, so you shall observe to do just as the Lord your God has commanded you. You shall not turn aside to the right or to the left. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்ம ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படிவது ஆசீர்வாதத்திலே கொண்டு வந்து நம்ம நிறுத்தும். So for us to reap the benefits which God has for us, it is required for us to obey the commandment of God. நம்ம நீடித்த நாட்களாக சமாதானத்தோடு வாழ்வதற்கு அது உதவி செய்யும். It will help us to live prolonged days with a peaceful life. அதுல நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி, it says that you may live and that it may be well with you, and that you may prolong your days in the land which you ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பிலே நாங்கள் சுகித்து வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம கைக்கொள்வதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். In the salvation which God has given us, God is also wanting us to live with him in a very prolonged days. அதே அதிகாரத்துல 25வது வசனத்துல நீ வாசித்து பாத்தீங்கன்னா, அது தேவனுடைய இந்த கற்பனைகளை கைக்கொள்வது தேவனுடைய நீதியாக எண்ணப்படுகிறது. So in verse 25 it says the obedience to the word of God is considered to be a righteousness. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது ஒரு நீதியாக. We all know that Abraham believed in God and it was reckoned to him as righteousness. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், கட்டளையிட்டபடி எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். So and God commanding Moses, saying that all has to be done according to my commandment. இந்த ஆண்டவர் இது விசுவாசித்தா மட்டும் தான் அதை செய்ய முடியும். So that obedience to the word of God comes only by faith. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடக்க போகிறோம் என்பதை தீர்மானிக்கும். What we believe will be replicated in what we are doing in our lives. நீங்க ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும், சபையை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய நடத்தையை குறித்து, நம்முடைய பேச்சை குறித்து, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொன்னதை நம்ம எப்படி நம்புகிறோமோ அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். Whatever we believe about the church and about the life that God has called us to live, and that is how we are going to set our lives before God. வேத வசனம் இருக்குது, அந்த மறந்துச்சுங்க, அது என்ன சொல்லுதுன்னா, as the man thinketh in his heart, so is he. So ஒருவன் தன் யோசனையில் எப்படி நினைக்கிறான் அவன் அப்படியே இருப்பான். As a man thinketh in his heart, so is he.
அவன் இருதயத்துல எப்படி அவன் நினைக்கிறானோ, ஆண்டவரை பற்றி நினைக்கிறானோ, தன்னை பற்றி நினைக்கிறானோ, அவன் அப்படியே இருப்பான். So however he is thinking about the word of God and however he is thinking about God, so a man is going to ordain his life. அதனாலதான் ஆண்டவர் அவனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதை நம்ம கற்றுக்கொண்டு அதை நினைக்க வேண்டும். That's why it is very important for us to know what God is thinking about our lives and to obey to the word of God. ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான வேதம் சொல்கிறது, சாவதானமாக இருப்பீர்கள். So the obedience to the word of God will give us a well life. சாவதானமா அதை செய்வதற்கு சாவதானமா இருங்கள் அப்படின்னு. It says that you may live and that it may be well with you. அது கவனமாக இருக்க வேண்டும். God is wanting us to be diligent in obeying the word of God. கடைசியா இந்த ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க போறோம். இந்த கட்டளைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, so the word commandment means ஒரு நிலத்தை வாங்கும்போது when you purchase a land, ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, and you are signing an agreement. அது வந்து ஒப்பந்த விதிகளை எழுதுவாங்க, and it has all the laws that are to be obeyed. இந்த கட்டளைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விதிகளை குறிக்கிறது. and it talks about the rules and regulations in such a way. ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை, ரட்சிப்பை நம்ம சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். God has given us so great a salvation. அதுல சில ஆண்டவருடைய அந்த நித்திய ஜீவன்ல நம்ம வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். And God is also expecting us to live in that new life, and God has kept certain things for us to achieve that new life. அது இந்த கட்டளைங்கிற இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, the other meaning to the word commandment, நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல in Proverbs chapter 3, இது ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல, ஞானத்தை போதிக்கக்கூடிய இடத்துல உள்ள அறிவுறுத்தல். so it is an instruction that is being given in a place of teaching. The school of wisdom. it is இது ஞானத்தை போதிக்கக்கூடிய ஞான பள்ளியில இது நமக்கு ஒரு அறிவுறுத்தலாக இருக்கிறது. it is an instruction given in the school of wisdom. சொல்லுங்க, ஞான பள்ளி. school of wisdom. ஞான பள்ளியினுடைய பாட புஸ்தகம் வேத புஸ்தகம். so the teaching in the school of wisdom is the Bible itself. டீச்சர் வந்து பரிசுத்த ஆவியானவர். and the teacher is the Holy Spirit himself. கிளாஸ் ரூம் வந்து சர்ச். the church is the classroom. ஆண்டவர் நமக்கு ஞான பள்ளியில அவருடைய காரியத்தை, அவருடைய இருதயத்தை போதிக்கும்படியாக, நமக்கு அறிவுறுத்தும்படியாக, அறிவுறுத்தல் தான் இந்த கட்டளையை குறிக்கிறது. so God is wanting to instruct us in the school of wisdom, and that is what that word commandment actually means. நீதிமொழி 3:1 என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். in Proverbs 3:1 it says, my son, do not forget my teaching, but let your heart keep my commandments. 2வது அதிகாரம் 1வது வசனத்துல, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. and it says in Proverbs 2:1, my son, if you will receive my words and treasure my commandments within you. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போறது கிடையாது. so our Christian life is not a Sunday task that we are doing. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் திங்கட்கிழமை இருந்து நார்மலா வாழ்றது கிடையாது. it is not that we are coming on Sunday to church and living in the world for the rest of the day. ஆண்டவருடைய கட்டளையை இருதயத்திலே பத்திரப்படுத்துவது. God says, treasure my commandments in your heart. இது என்னுடைய ஜீவன். that is our life. இது மாத்திரமே என்னுடைய வாழ்க்கை. and that is our life before God. அது மட்டும் இல்ல, இந்த கட்டளைங்கிறது வந்து ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் இந்த கட்டளையை வெளிப்படுத்துகிறார். and God is also willing to reveal his commandment to each and every single one of us. இந்த கட்டளைகளை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என் வாழ்நாள் முழுசும் நான் வந்து தேடிட்டே இருக்க தேவையில்லை. it is not required for me to search my entire life to get this commandment. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த கட்டளையை, எல்லாருக்கும் இந்த கட்டளையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். God is the one who is revealing his commandment to each and every single one of us today. யாரெல்லாம் வந்து அந்த கட்டளைகளை கேட்கிறதுக்கு ஆயத்தமா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த கட்டளைகளை ஆண்டவர் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். whoever is prepared to receive the instruction and commandment from God, God is willing to reveal his commandment to each and இந்த கட்டளைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். and God is the one who is making it reveal to them. வசனத்தை எடுத்து உபாகமம் 30:11.
Let's take Deuteronomy 30 verse நான் 11. இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. Deuteronomy 30 verse 11, it says, "For this commandment which I command you today is not too difficult for you, nor is it out of reach." யார் பரலோகத்துல போய் தலையை அப்படி வச்சுட்டு இது எனக்கு தெரியாது ஆண்டவரே, இது சொல்லி எனக்கு தெரியாது. So nobody Okay, nobody wants to go and say before God, God, I don't know what commandment is this. ஐயோ அது எனக்கு தெரியலையே அப்படி சொல்லி தலையை சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. And we don't have to say, God, I cannot understand this commandment. ஏன்னா அது யாருக்கும் மறைபொருளும் அல்ல, Because God says it is not too difficult for you, தூரமானதும் அல்ல. and nor is it out of reach. ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கும் தூரமானது கிடையாது. The word of God is not far from us, அது மறைபொருளும் கிடையாது. and is not too difficult for us. யாரெல்லாம் அவைலபிளா, யாரெல்லாம் ரெடி, ஆயத்தமா, யாரெல்லாம் ரெடியா இருக்காங்க இந்த கற்பனையை கேட்கறதுக்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். So whoever is available to the teaching of God, God is very much interested to reveal these words to their hearts. ஏன்னா ஆண்டவர் நம்ம அவரை தேடுறதுக்கு முந்தையே அவர் நம்மை தேடுகிறார். Because before we search God, God has sought us, அதை நம்ம கையிலேயே வச்சிருக்கிறவர், and God has kept us in His கையிலேயே hand, கொடுக்கிறவர். and God is also giving us His commandment in our hands. எங்கேயோ வச்சுட்டு போய் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்றவர். God did not keep it out of our reach and say, you have to search for yourself and take it from ஆண்டவருடைய yourself. ரகசியம் அவர் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. Because the mysteries of God, God is revealing to the one who is இந்த கட்டளை பரிசுத்தமானதாக இருக்கிறது. and these commandments are holy. இந்த கட்டளை வேத வசனம் சொல்கிறது இதை நம்ம சார்ந்து இருக்க முடியும். And the word of God says that we can rely on these instructions and commandments. இது சத்தியமாக இருக்கிறது. And these commandments are life and truth. நீங்க சங்கீதம் 119 எடுத்தா சில காரியத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். And if we turn to Psalm 119, 86வது வசனத்தில் நம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையா இருக்கிறது. in Psalm 119 verse, எல்லாம் சொல்லுங்க, கற்பனைகள், அவருடைய கற்பனைகள் உண்மையா it இருக்கிறது. says your commandment is truth. அதே அதிகாரம் 151வது சங்கீதம் 151வது வசனத்துல கர்த்தாவே நீ சமீபமா இருக்கிறது, கற்பனைகள் எல்லாம் உண்மை. And in verse 151 we say, you are near, O Lord, and all your commandments are truth. எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய கற்பனை எல்லாம் உண்மை. All your commandments are truth, O Lord. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. I didn't say that, the word of God says. 172வது வசனம். And கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். it says in 171, let my tongue sing of your word, for all your commandments. வசனத்தை விவரித்து சொல்லு. For all your commandments are righteousness. அது நீதி உள்ளவைகள். It is of righteousness. ஏன்னா ஒரு விசுவாசத்துல இருக்கிற ஒரு மனிதன், For a man who is firm in his faith, அவனுடைய சந்தோஷம் இந்த வசனத்திலே இருக்கு. and his obedience, his delight is in the word of God. அதே அதிகாரம் 47வது வசனம் சங்கீதம் 119, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியா இருப்பேன். In Psalm 119 verse 47 it says, I shall delight in your commandments which I love. பழைய ஏற்பாட்டுல இருந்தா நம்ம ரொம்ப பழைய ஏற்பாட்டில் ரொம்ப பாவம் ஆச்சுன்னா. So the people in the Old Testament are really pity. அதே நேரத்தில் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். But they are also blessed by God. அதனாலதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை வச்சிருக்காரு. So in New Testament, ஏன்னா ஆண்டவர் பெரிய நிறைய கிருபை வேணும்னு சொல்லி God has bestowed us with plenty of His grace. பழைய ஏற்பாட்டுல வணங்கா கழுத்துள்ளவர்கள்னா இங்க வணங்காத கழுத்துள்ளவர்களா இருக்காங்க. In the Old Testament, God says you are of a stiff neck, and here God is saying you are not bending your neck. பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய சபை கூடுகிறது, ஓய்வு நாளுங்கிறது பயங்கரமான ஒரு காரியம். So in the Old Testament, the Sabbath is very much important for them. அது பயப்படக்கூடிய ஒரு காரியம். And people were terrified about it. ஏன் தெரியுமா? Do you know why? அந்த ஓய்வு நாள் ஆசரிக்கல அப்படின்னா, because if they are not keeping the Sabbath, யாத்திராகமம் 35 அதிகாரத்துல in Exodus 35, நான் கூட நினைச்சேன், ஓய்வு நாளை நீ பரிசுத்த நாளை ஆசரிப்பாயாக, அதுல நீ என்ன பண்ண, ஆண்டவருக்கு ஃபுல் இடம் கொடு, என்ன பண்ணக்கூடாது, எதுவும் அடுப்பு எரியக்கூடாது, அது எரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த பகுதி நான் நினைச்சேன் சரி விட்டுவார் நினைச்சா, அந்த ஓய்வு நாளை ஆசரிக்காதவன் கொலை செய்யப்படக்கிறவன். So it says in Exodus 35 that on Sabbath you have to take a complete rest and you should not do any work, and if a man is disobeying it, he shall be put to death. இப்போலாம் 99% சபையே இருக்காது.
So if we apply it to our lives, 99% of the church will not exist. இந்த ஆண்டவர் நமக்கு இந்த கட்டளை நமக்கு ஒரு பிரியமானதாக இருக்கிறது. Because the commandment of God is யார் ஆண்டவரே இந்த வசனத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கட்டளைகள் பிரியமுள்ளதா இருக்கிறது. To whomever God is pleasing, and to whom every person who is loving God, the word of God becomes a delight to their lives. எல்லாம் சொல்லுங்க, நான் பிரியப்படுகிற ஒரு கற்பனைகளின் பேரில் the commandment which I இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, not just on Sunday, பாஸ்டர் பேசும்போது மட்டுமல்ல, not when there is வீட்டுக்கு போகும்போது, even on our ways back home. இது ஒரு பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதத்துல மட்டும் நம்மளை நம்ப மாட்டார். ஆசீர்வாதமா இருக்கும்போது நம்மளை அதை வச்சு மட்டும் அப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத மட்டும் வச்சு நம்மளை நம்ப மாட்டார். God is not trusting us based on our obedience. நம்ம சோதனையில நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத வைத்து தான் ஆண்டவர் நம்மை நம்புவார். God is also wanting us to be faithful in the times of trial. ஏன்னா ஆசீர்வாதமா இருக்கும்போது நம்ம ஆண்டவர் என்ன பண்ணலாம், ஆண்டவரை துதித்து நம்ம டான்ஸ் ஆடி நம்ம என்ன பண்ணலாம், எங்க வேணா நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். When life is going easy, we can have a good life. ஈவன் சண்டே நம்ம ரொம்ப சின்சியரா கூட ஆசீர்வாதிக்க போகும்போது வரலாம். And we can be very sincere towards God. ஆனா ஆண்டவர் அதை வச்சு நம்புறவர் கிடையாது. But God is not wanting that. நான் கஷ்டத்துல எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். Rather, God is wanting our obedience and faithfulness. சர்ச்சுக்கு வரதுக்கு காசே இல்ல, பஸ் காசு கூட இல்ல, அப்பவும் நான் எப்படி சபைக்கு வருகிறேன்? Even if I have no means to follow God, and how am I following God? தபண்டாகிலும் ஆண்டவரை கண்டுபிடிப்பேன் சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையில சொல்கிறார். Apostle Paul says, by at least searching I would find God. So ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வேத வசனம் ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. So to the one who loves the word of God, it becomes a delight to his heart. இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. And this gives a meaning to the life of ours. So நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகுந்த ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிப்பதற்காக ஆண்டவர் இந்த கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். So God wanting us to find that purpose, God is also giving us his commandment which are to be followed. இதுல தாவீது சங்கீதக்காரன் அதை உணர்ந்து தான் அந்த சங்கீதத்தெல்லாம் எழுதியிருக்கிறார். So I am so sure that David would have experienced it and would have realized it while he was writing Psalm. நம்ம ஒரு வசனம் கூட வாசித்தோம் 1 சாமுவேல்ல ரீசெண்டா. So தாவீது 2 சாமுவேல்ல தாவீது இந்த பாட்டெல்லாம் சந்தோஷமாக பாடினார் அப்படின்னு சொல்லி. So we also read recently in the second Samuel, it says that when David sang the songs, he was very much delighting in God. சங்கீதம் 19:8 கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. In Psalm 19:8 it says, the precepts of Lord are right, rejoicing the heart, and the commandment of the Lord is pure, enlightening இந்த வார்த்தையை கண்ணை திறக்கும். This commandment will enlighten our eyes. இந்த வார்த்தையை மனசை சந்தோஷமாக்கும். This commandment will make our hearts to rejoice. இந்த வார்த்தை வேதம் சொல்கிறது என் இருதயத்தை சந்தோஷமாக மாற்றும். So and this word will rejoice our heart. என் கண்களை தெளிவுள்ளதாக மாற்றும். And it also will enlighten our eyes. So இந்த கர்த்தருடைய வார்த்தை, this word of God, அதனால தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றின ஒவ்வொருவரும் பின்பற்றினவர்கள் ஆண்டவர் அவர்களை தலைமைத்துவத்துக்கு கொண்டு வருவார். So whoever has obeyed the word of God, God has raised up them as to a leadership position. இந்த ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் தேசம் கூட அதற்கு ஒரு சாட்சி தான். And even the nation of Israel is a witness to that. நம்ம கூட நினைக்கலாம் கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது. So we also can say, what is the benefit of me following the word of God? ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின்படி நான் பரிசுத்தமா நடந்து ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து விசுவாசத்தில் நடப்பதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது. So we can also say, what is the benefit of me obeying the word of God and walking this life of righteousness before God? நான் உலகத்துல போய் ஏதாவது செஞ்சா கூட உலகம் எனக்கு நிறைய திரும்ப கொடுக்கும். We can say, even if we go out to the world and if we do something, that the world is going to reward us with many things. அப்படி நம்ம நினைக்கலாம். We can think like that. வேதம் சொல்லுகிறது, but the word of God says, யார் இந்த வசனத்தை முக்கியமாக இந்த கட்டளைகளை அவர்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர்
ஒரு தலைமைத்துவத்துக்கு உயர்த்துவார். But God says, whoever obeys the word of God and whoever walks according to the word of God, God says that He will raise him to the position of leadership. உபாகம் 28:13 வேதம் இப்படியாக சொல்கிறது. In Deuteronomy 28 verse 13, ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு 14வது வசனம். கைக்கொள்ளவும் அவன்படி நடக்கவும் அவர்களுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் கீழாகாமல் the Lord will make you the head and not the tail, and you only will be above and you will not be underneath if you listen to the commandment of the Lord your God, and which I charge you today to observe them carefully. இன்றைக்கு இந்த கட்டளைகளை ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், சொன்னபடி அப்படியே அவர்கள் செய்ய வேண்டும். So when God says, just as I have commanded, they have to do. ஏன்னா அது ஒரு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு நூதன வேலைகளை செய்யக்கூடிய ஒரு காரியம். The Christian life is a life of doing the craft works. உலகத்துல மாதிரி எது வேணாலும் செய்யறது இல்லை. It is not a life that we can do anything that we want. ஆண்டவர் விரும்புகிறதை அறிந்து கொண்டு அதை செய்வது. But it is a life in which we know what God's will is, and we are giving ourselves to God. 28:13 நீங்க ஒரு புதிய ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has given a new meaning to Deuteronomy 28:13 today. வாலாகாம கீழாகாம வாலாகாம தலையாகாமலாம் அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளை நேசித்து அதுக்கு ஏதோ இது என்னை ஆண்டவர் அழிச்சிருவாருங்கிறதுக்காக நான் கீழ்ப்படிய போறது இல்லை. ஆண்டவர் என்ன இது ஆண்டவருக்கு தெரியும், என் வாழ்க்கையை பற்றி ஆண்டவருக்கு அவர் என்ன செய்ய போறாருங்கிறது தெரியும், எனக்கு என்ன வைத்திருக்கிறாருங்கிறது தெரியும், அதை நிறைவேற்றும் ஒரு வல்லவராக இருக்கிறார். So it is not, we are not obeying the commandment of God in fear that God would cast us away, but we are obeying the word of God because we love the word of God. ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும் எது நல்லதுன்னு சொல்லி நமக்கு. And God only knows what is good for us. எது தேவைன்னு சொல்லி ஆண்டவருக்கு தான் தெரியும். And God only knows what we needed. நம்ம தெரிந்ததெல்லாம் நம்ம கண்ணை வச்சு பார்த்து நமக்கு நம்ம நாமளே தெரிஞ்சுக்கிட்டது. All that we know about ourselves is just by our eyes. And வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், தாயின் வயிற்றில இருந்து நம்ம உண்டாக்கினவருக்கு தான் தெரியும் என்ன நமக்கு தேவை, எப்போ நமக்கு தேவைன்னு சொல்லி அவருக்கு தெரியும். But the only one who created the world and created us in the womb of the mother, and He knows what we need and எது நமக்கு நல்லதுன்னு தெரியும். And only He knows what is good for us. அதனாலதான் ஆண்டவருடைய யார் அவர் மேல அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். And that's why it says whoever loves the word of God, they will obey the word of God. அது உபாகம் 11:1 வேதம் சொல்கிறது. In Deuteronomy 11 verse 1, யாரு ஆண்டவர் அன்பு கூறுகிறார்களோ, இவன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்ளுவாயாக. So you shall therefore love the Lord your God and always keep His charge, His status, and His ordinance and His commandments. அதான் சஞ்சய் சொன்ன மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கிடையாது. So the Christian life is not a set of rules and regulations. இதெல்லாம் செஞ்சா ஆண்டவர் உனக்கு இதெல்லாம் செய்வாருன்னு கிடையாது. It is not that if you do certain things and God will bless you. இதெல்லாம் செய்யாட்டி ஆண்டவர் இப்படிலாம் உன்னை வச்சு செய்வாருன்னு கிடையாது. If you are not obeying if you are not obeying the commandment, God will abandon you. நம்ம ஆண்டவர் அன்பு கூர்ந்தோமானால், because if we love God, அவருக்கு பிரியமானதை நான் செய்வேன். It says therefore you shall love the Lord your God. ஆண்டவரை அன்பு கூர்ந்தேனானால், it says if you love the Lord God, நியாயங்களையும் கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வேன். You shall therefore love the Lord your God and always keep His charge, His status, His ordinance and His commandments. ஏன்னா இது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை குறிக்கிறது. Because it shows the reverence that we have towards God. ஆண்டவர் அவருடைய அன்பை யார் அவங்களுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவார். And whoever fears God is revealing His love towards them. கடைசி ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க போறேன். ஏன்னா முதல்ல இந்த கட்டளைகளை நம்ம கீழ்ப்படிய வேண்டுமானால் கட்டளைகளை நம்ம முதல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். So for us to keep the commandment of God, we have to first remember the word of God. ஆண்டவருடைய வசனத்தை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டும். என்னாகம புத்தகத்துல 15வது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறது நெற்றியில தரித்திருந்தார்கள்.
அவருடைய வீடுகள்ல எழுதியிருந்தார்கள், அவருடைய ட்ரெஸ்ல எல்லாம் வசனத்தை எழுதியிருந்தார்கள். So, and we also have to be reminded of the word of God. And in Numbers chapter 15, the people of Israel have written their word, the word of God in every nook and corner of their house. உபாகம் 6வது அதிகாரத்துல உட்காரும் போது எழும்பும் போது அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்தார்கள். In Deuteronomy chapter 6, when they sit or stand, they taught the children the word of God. நம்ம எதை முக்கியப்படுத்துகிறோமோ அதுதான் நம்முடைய பிள்ளைகளும் முக்கியப்படுத்தும். Whatever we prioritize in our lives, and that is what the children will also follow. நம்ம எதை கடவுளா நினைக்கிறோமோ அதுதான் நம்ம பிள்ளைகளும் கடவுளா நினைக்கும். And who we keep as God, and the children will also follow that. நம்ம எதை விலை உயர்ந்ததா நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய பிள்ளைகளும் நினைக்கும். And what we are valuing today, that is what the children will also follow. அதனால உபாகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. And in Deuteronomy chapter 6, 6வது வசனத்துல இருந்து verse 6, வேதம் சொல்கிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழிகளில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. It says, these words which I am commanding you today, you shall be on your heart. You shall teach them diligently to your sons, and shall talk of them when you sit in your house, or when you வீட்டுல ஃபுல்லா கேலண்டர், வாக்குத்தத்த கேலண்டர் சுத்தி இருக்கு. And that is what we are doing even now. We are keeping many word of God written in our home. வாக்குத்தத்த வசனமா சுத்தி இருக்கு. We are placing many verses in our home. இருக்குதுல தப்பு கிடையாது. It is not wrong to keep them. இருதயத்துல இருக்கு. But it is required for the word of God to be in our heart. God wants the word of His word to be in our heart. It has to be in our mind. இந்த வசனம் வீட்டை மட்டும் விட்டு அப்படி விட்டாங்க அவங்க எல்லாரும். They all kept the word of God written in their home, and they left the word of God in their heart. வீட்ல 2026 உடைய வாக்குத்தத்தம் இருக்கு, அது போதும் வாழ்க்கைக்கு. They thought that, okay, my house has the word of God, அதுவே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நினைச்சேன். and that will give me blessing. ஆனா வேதம் சொல்லுகிறது, யார் ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறார்கள், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவார்கள், அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். But the word of God says, whoever is keeping the word of God in his heart and obeying the word of God, அவர்கள் அந்த வசனத்தினாலே காக்கப்படுவார்கள், and he will be protected by the word of God. ஏன்னா ஏசாயா 29:13 in Isaiah 29, இது மனிதனுடைய இந்த வார்த்தையை மனித வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொண்டோமானால், இந்த வசனத்தை நம்ம ஏதோ மனுஷன்னு சொல்றாங்க, அல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஏதோ பேசுறாருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தோமானால் அது நமக்கு பலன் கொடுக்காது. If we take this word as a word that is being preached by men, the word will not give any. 29:13 வேதம் இப்படியே சொல்லுகிறது. The word of God says in Isaiah 29, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது, விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. The word of God says in verse 13, and then the Lord said, because these people draw near with their words and honor me with their lip service, but they remove their hearts far from me, and their reverence for me consists of I can come to the church only on Sunday, and I can pray to God. ஏன்னா வேதம் சொல்கிறது, நம்ம இருதயத்தில் ஆண்டவரிடத்தில் நெருங்க வேண்டும். But my heart can be away from God. மனுஷ வார்த்தையா நம்ம நினைச்சோம்னா நம்ம வெளியில உள்ள தாழ்மையா இருக்கும், வெளி தோற்றத்துக்கு உள்ளுக்குள்ள தாழ்மை ஆண்டவர் விரும்புகிறார். But when we take the Bible as a man's word, we will not obey God from our heart. ஏன்னா மனுஷன் விழுந்து போற சூழ்நிலையில இந்த வசனத்தோட ஒண்ணு கூட்டுவான் அல்லாட்டி கழிப்பான். So because the man with his fallen nature will either remove from the word or will add to the word. அதனால நம்ம கவனமா இருக்க வேண்டும். இந்த வசனத்தோட ஒன்றை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. That's why it is very important for us not to add to the word or remove from the word. அப்படியே எழுதி நிக்கலாமா? Let's stand. உபாகமம் 5வது அதிகாரத்துல 32வது வசனத்துல வேதம் சொல்கிறது, Deuteronomy chapter 5 5:32, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள். வலது புறம் இடது புறமும் சாயாதிருப்பீர்களாக. இந்த வசனத்தை கை கொள்ளுகிறதுக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும்.
It says, so you shall observe to do just as the Lord your God has commanded you. இந்த வசனத்தை மீறி நடக்கும்போது அதற்கு பலியிடுவது அவசியமா இருந்தது பழைய ஏற்பாட்டில். So when they disobeyed the word of God, there was a requirement for them to do an offering, give an offering. அதுதான் குற்ற நிவாரண பலி, லேவியராகமம் 4வது அதிகாரம். That is called sin offering. யாராவது ஒருத்தர் இந்த கட்டளையை மீறி நடக்கும்போது அவங்க குற்ற நிவாரண பலியாக ஒரு பலியை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பலி செலுத்த வேண்டும். They have to take an offering and they have to present it in the altar. இன்னைக்கு நான் எதுவும் மிருகத்துல எடுத்து வர வேண்டாம். நீங்க today we are not required to bring any offering. ஆண்டவருக்கு இந்த மறுபடியும் இந்த வசனத்தை கைக்கொள்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். But God wants our hearts to Him. ஏன்னா சாலமோன் இந்த கற்பனைகளை மீறின போது அவனுடைய வாழ்க்கை என்னவானது நமக்கே தெரியும். அவனுடைய வாழ்க்கை என்ன, கடைசியில விக்கிரகங்களை பின்பற்றி போய்விட்டான். So we know the life of Solomon. When he disobeyed the word of God, he started following the idols of God. அதுக்கப்புறம் அவனுக்கு பின்னாடி வந்த அவனுடைய சந்ததியில வந்த இன்னொரு ராஜா மனாசே கீழ்ப்படியாம போறதுனால தாவீதுடைய அந்த ராஜ்ய பாரமே அவளை விட்டு விலகி விட்டது. So and we also see Manasseh, who is the descendant of Solomon, because of his disobedience he was removed from the throne. ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால மறுபடியும் தாவீதுடைய கூடாரத்தை மறுபடியும் கட்டினார். But because God is rich in mercy, he started rebuilding the house of David. So ஆண்டவர் மறுபடியும் கட்டுகிறது. And God, let's say that God is the one who is rebuilding us from the கட்டளைகளுக்கு ஒருவேளை நான் கீழ்ப்படியாம போய்ட்டா, or if I missed the word of God, ஆண்டவர் என்னை கைவிடுகிறவர் அல்ல. God is not going to abandon me. ஆண்டவர் என் மேல இறங்கி, but God is going to அவருக்கு என்ன பத்தி தெரியும், நல்லாவே தெரியும். God knows my condition. ஆண்டவர் எனக்கு இறங்கி God is going to have mercy on me. மறுபடியும் என்னை கட்டுகிறவர். And he is the one who is going to rebuild us. இந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் இந்த கற்பனைகளை கைக்கொள்வதற்கு எப்படி பெசேலியேலை ஆண்டவர் ஞான இருதயம் உள்ளவனாக ஞானத்தையும் அறிவையும் போதிக்கக்கூடிய ஞானத்தையும் கொடுத்தாரோ, அப்படியே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். Yes, God, just like how God filled Bezalel with the spirit of God of wisdom and understanding, God is also able to fill today us with the same spirit of God. ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். And God is going to give us the same grace today. ஏன்னா கடைசி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கலாம். எசேக்கியேல் 7:11. Let's turn to Ezekiel chapter 7 verse 17. Ezekiel வாசிங்க. Okay. Ezekiel. Okay. Sorry, Ezra 7:11 இருக்கும். So God will make you skillful today. ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் திறமை உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். எப்படி நம்ம யாத்திராகமம் 31வது அதிகாரத்துல 35வது அதிகாரத்துல பெசேலியேலுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரோ, அப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நூதன வேலைகளை செய்யும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில நம்மை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் நமக்கு ஞான இருதயத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Just like how God gave the spirit of God of wisdom and understanding to Bezalel, God is also able to give us the same spirit. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம காரியத்தின் கடை தொகைன்னு சொல்லி எல்லாத்தையும் படிச்சுட்டு சாலமன் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு. எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் ஒரு காரியத்தை, ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா பிரசங்கி 12:13. In Ecclesiastes, after Solomon writing the entire book, he is giving a conclusion. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். Let's read together. காரியத்தின் கடை தொகை, the conclusion. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, conclusion. காரியத்தின் கடை தொகை. Exodus 12:13. என்ன அப்படின்னா, காரியத்தின் கடை தொகை கேட்போமாக. இப்ப கேட்கலாம், வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து
கற்பனைகளை கைக்கொள். இதுவே எல்லார் மேலும் விழுந்த கடமை. இதை செய்தோம்னா மற்ற எல்லா ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்க வந்தவர். நம்முடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் சுகமாய் வாழும். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்க, சகல ஆசீர்வாதத்தையும். God can command all the spiritual blessing upon us. இந்த கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது, அவருடைய வசனங்களை கைக்கொள்ளும் போது, இந்த கிருபைக்குள்ள வசனத்தை கைக்கொள்ளும் போது ஆண்டவர் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். So when we obey the word of God, and God is able to fulfill what He has promised. இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் கட்டி நம்மை எழுப்பி நம்மை ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமாக, நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாக, ஏன்னா நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அதற்கான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. So God can rebuild us to a vessel which is very pleasing to Him when we obey the word of God. நான் யாத்திராகமம் 31 அதிகாரம் 11 வசனத்துல மோசே சொன்னாரு, நான் சொன்ன இந்த கட்டளையின்படி அவர்கள் செய்ய கடவுள். As in Deuteronomy 31 verse 11, God commanded, all that I have commanded you shall do. எத்தனை பேர் புரியுது? How many of you understand that today? எத்தனை பேர் புரியுது? எத்தனை வசனம் இந்த எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசித்து இந்த வசனம் ஏதோ இது ஜீவனுள்ள வசனம். அல்லேலூயா. This word is a living word. நன்மையை கொடுக்கக்கூடிய வசனம். And this word commands us good things. நம்முடைய கண்களை மூடி நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நீர் கற்பித்த நீர் உம்முடைய கட்டளையின்படி நாங்கள் அப்படியே செய்யத்தக்கதா அதை நாங்கள் பின்பற்றி அதுவே அதில் உள்ள ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதுவே இந்த வசனத்தில் நாங்கள் நிலைத்திருந்து இந்த வசனத்தில் நாட்டப்பட்டு இந்த வசனத்தை நாங்கள் அப்பா புரிந்து கொண்டு இந்த வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து அதுவே தொடர்ந்து வழி நடத்தும். எங்களுக்கு நான் வேறு சொல்கிறது இதுவரை நீ எங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும், எங்களுடைய முகத்தை உங்களை ஏற்றுக்கொண்டு என்னத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றீங்க. நான் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறவர்களாக ஆவியானவர் மூலமாக கற்றுக்கொண்டு அந்த இயேசுவை பற்றி இயேசு எங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை கற்றுக்கொண்டதை நிலைத்திற்கு எங்கள் உதவி செய்கிறார்கள். உமக்கே நாங்கள் துதி கனமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செலுத்துவோம். நல்ல பிதாவே, அவருடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அன்பும் ஐக்கியமும் உங்களோடு குடும்பத்தோடு மீண்டும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக எல்லாரும் சேர்ந்து ஆமென்.